வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்ட் 3 அந்த சயின்ஸ் கிட்டோட பார்ட் 3 தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் வந்து அந்த சயின்ஸ் கிட்ட வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுனா வந்து அந்த யூவி லெட் இருக்குல்ல, யூவி டார்ச், அந்த யூவி டார்ச் வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு என்ன பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது நம்மளுக்கு தேவையான திங்ஸ்: பெயிண்ட் ப்ரஷ், அதுக்கடுத்து இந்த பிரைட்டனர், அதுக்கடுத்து இந்த யூவி டார்ச், ஒரு பேப்பர் வேணும் நம்மளுக்கு. அதுக்கடுத்து இந்த பீக்கரில் வந்து இந்த பீக்கரில் வந்து என்ன அந்த பிரைட்டனர் சொல்யூஷன் கலந்துக்கோங்க. நம்ம போன ஆக்டிவிட்டியில் பண்ணோம்ல, அந்த ஆக்டிவிட்டியில் பண்ண அந்த பிரைட்டனர் சொல்யூஷனை எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக்கு எடுத்துக்கோங்க. ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரைட்டனர் ஸ்டிக் இருக்குல்ல, அதாவது வந்து இந்த சொல்யூஷன் பீக்கரில், அதை வச்சு இந்த ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக், இதுதான் வந்து ஒரு உடன் ஸ்டிக் மாதிரி இருக்கும். இந்த உடன் ஸ்டிக் பேர் வந்து என்னென்னா ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக். இது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி கலந்துக்கோங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணணும்னா, லைட் ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக் இருக்கா, இந்த யூவி டார்ச் இருக்கா, இந்த ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக்கில் காட்டுங்க. வெயிட் பண்ணுங்க. அப்படி எதுவும் தெரியல அப்படின்னா வந்து திருப்பி அந்த லிக்விடில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே நேரில் பார்க்கறதுக்கு நல்லாவே தெரியுது. உங்களுக்கும் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். பாருங்கள். அப்புறம் இதை பாருங்கள், சைடில் காட்டு. நம்மளோட கேமரா கேர்ள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட லக்ஷிதா தான். ஸோ இதுதான் நம்மளோட க்ளோயிங் ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக். இங்கே நேரில் பார்க்க நல்லா தெரியுது, ஆனால் உங்களுக்கு கேமராவில் நல்லா தெரியுதான்னு தெரியல. நான் வீடியோ எடுக்கிறதுல லக்ஷிதா என்ன சொல்கிறேன்னா நல்லா தெரியுதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஏதாவது நெட்வொர்க் இஷ்யூ இந்த மாதிரி ஸ்ட்ரக் ஆகி இருந்துச்சுன்னா வந்து சரியாக தெரியாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இருங்க லைட் போட்டுக்கிறேன். இப்போ வந்து இந்த பேப்பர் இருக்குல்ல, இந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. பேப்பரை எடுத்துக்கிட்டு இந்த பெயிண்ட் ப்ரஷ் இருக்குல்ல, பெயிண்ட் ப்ரஷ்ஷை எடுத்துக்கிட்டு இந்த இது இருக்குல்ல, இந்த சொல்யூஷன், பிரைட்டனர் சொல்யூஷன், அதில் நல்லா டிப் பண்ணிக்கோங்க. டிப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிவிட்டு டிப் பண்ணிவிட்டு இதில் வந்து ஏதாவது எழுதிக்கோங்க. நான் வந்து சும்மா ஒரு ஹார்ட் வரைகிறேன். ஓகேவா? இப்போ வந்து யாருக்குமே தெரியாது, இந்த லைட் அடித்து கூட லைட்டாக தெரியும். ஆனால் இப்போ வந்து இந்த யூவி டார்ச் அடிச்சோன்னா நல்லா தெரியும். ஆமாம், உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஹார்ட்டு லக்ஷிதா என்ன சொல்கிறேன்னா தெரியுதுன்னு சொல்கிறேன் லைட்டாக. உங்களுக்கும் அப்படியே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதான் இந்த யூஸ் ஆஃப் இந்த பிரைட்டனர் சொல்யூஷன். ஓகேவா? இதில் இந்த பேப்பரில் பண்ண மாதிரி இந்த க்ளோத் இருக்குல்ல, அதாவது ஒயிட் க்ளோத், அதுலேயும் நம்ம இந்த மாதிரி இந்த பெயிண்ட் ப்ரஷ்ஷை வச்சு நம்ம இந்த மாதிரி டிப் பண்ணிட்டு அதை வந்து எதாவது அந்த க்ளோத்தில் எழுதிட்டு அதுக்கடுத்து நம்ம லைட் ஆஃப் பண்ணிட்டு இந்த யூவி டார்ச் இருக்குல்ல,
அதை அடித்து பார்த்தீங்கன்னா இது எப்படின்னா வந்து யூவி டார்ச் வந்து ஆன் பண்ணுறதுனா வந்து உள்ளே புல் பண்ணணும். இப்போ வந்து ஆஃப் பண்ணணும்னா வந்து புஷ் பண்ணணும். நான் உங்களுக்கு பார்ட் 1லேயே சொல்லியிருக்கேன் இது எப்படி யூஸ் பண்ணுறோன்ட்டு. க்ளோத்தும் நம்மளுக்கு முக்கியம்தான், மெயின் திங். ஸோ இதுதான் நம்மளோட இன்க்ரீடியன்ட்ஸ்: பீக்கர், பேப்பர், க்ளோத், யூவி டார்ச், பிரைட்டனர், அதுக்கடுத்து இந்த ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக், பெயிண்ட் ப்ரஷ், அதுக்கடுத்து இந்த பிரைட்டன் சொல்யூஷன் தான் லைட்டாக இங்கே இடம் பத்தலன்னு சொல்லிட்டு இங்கே எழுதியிருக்கேன், தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து ஸ்மைலி சயின்ஸ். லெட்ஸ் மேக் த UV stand. மேக் இந்த பிரைட்டனர் சொல்யூஷன் வச்சு என்னெல்லாம் பண்ணலான்னு தான் இந்த போட்டிருக்கேன். அதுக்கடுத்து இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யூ, தேங்க்யூ. அப்புறம் இதான் the யூஸ் ஆஃப் பிரைட்டனர் சொல்யூஷன். எங்ககிட்ட ஒயிட் க்ளோத் இல்லைனால வந்து நாங்கள் பேப்பரில் மட்டும் தான் பண்ணி காமிச்சிருக்கோம். இந்த எப்படி பண்ணணும் அந்த சேம் திங், பேப்பரில் பண்ண சேம் திங் தான் வந்து க்ளோத்லேயும் பண்ணுறதா இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி கிட் வாங்கினீங்க, சயின்ஸ் கிட் வாங்கினீங்கன்னா இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து இந்த பண்ணி காமிச்சல இந்த பேப்பரில், அது பேப்பர்லேயும் பண்ணி பாருங்கள். அந்த புக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த புக்கில் தான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாமே கொடுத்துருப்பாங்க எப்படி பண்ணணும்னா. இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கிறது வந்து செகண்ட் ஆக்டிவிட்டி. இதாவது இந்த ஸ்ட்ரிங்கிங் ஸ்டிக் வச்சு. ஆனால் நேரில் பார்த்தா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு க்ளோ ஆகும்னு நினைக்கிறேன். கேமராவில் வந்து லைட்டாக தெரியுது. இது வந்து அந்த சீக்ரெட் மெசேஜ் பேப்பரில் பண்ணி காமிச்சல அதே மாதிரி க்ளோத்து வந்து நீங்கள் வந்து இந்த சொல்யூஷனில் வந்து டிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பண்ணால், டிப் பண்ணிட்டு பண்ணால் வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ பெயிண்ட் ப்ரஷ் வச்சு அதில் ஏதாவது எழுதுனா வந்து அதில் எதுவுமே எழுத முடியாது. ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டி. ஸோ இது வந்து ரொம்பவே எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஆனால் அப்புறம் வந்து என்ன இப்போ வந்து இதை பண்ணுறோன்னா வந்து எப்போ பண்ணுவோம் அப்படியே ஆர்வமாக இருக்குது. அப்புறம் பண்ணி முடிச்சோன்னே அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்குது. அதனால் மற்ற ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குல்ல, அதனால் வந்து அதெல்லாம் எப்போ பண்ணுவோம் தான் இருக்குது. லாஸ்ட் ஆக்டிவிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏலியன் பிளட் வந்து லாஸ்ட் ஆக்டிவிட்டி. இதோ பாருங்கள், இதுதான் இந்த ஏலியன் பிளட். ஸோ இது வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம ஃபுல் வீடியோஸ்லாம் உடனே வரணுங்க நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பாய்.